அனைவருக்கும் வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நட்சத்திர வேட்பாளர்கள் யார், வெற்றி பெறப் போவது யார் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நட்சத்திர தொகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று பார்க்க இருக்கும் தொகுதி சிதம்பரம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் அவர்கள், பாஜகவின் கார்த்தியாயினி அவர்கள், அதிமுகவின் சந்திரஹாசன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஜான்சி ராணி அவர்கள் 4 வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே சிதம்பரம் தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளர் உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர். 2019 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் களம் இறங்கி இருக்கிறார். திருமா அவர்கள் எதிர்த்தரப்புல பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை பாஜகவும் தனி அணியாக, அதிமுகவும் தனி அணியாக இருப்பதால் 2 பேருமே இங்கே களம் காண்கிறார்கள். நேரடியாகவே பாஜகவிலிருந்து கார்த்தியாயினியும் அதிமுகவிலிருந்து சந்திரஹாசனும் களம் இறங்குகிறார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, அப்ப திமுகவுடைய கூட்டணி விசிக, பாஜக, அதிமுக இந்த 3 மும்முனை போட்டி. இதோட சேர்த்து நாம் தமிழர் கட்சியுடைய ஜான்சி ராணி அவர்கள் பெண் வேட்பாளரும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இதுல கிரீடம் சூட போவது யார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். வாஷிங்டன் சுரேஷ் அவர்கள்ட்ட இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறது? கடந்த முறை வெற்றி பெற்ற திருமாவை இந்த முறையும் வெற்றி பெறுவாரா, அல்லது இதற்கு மாற்றாக ஏதாவது திருப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் 2019 ஒரு 3000 சொச்ச வாக்குகள் தான் வித்தியாசத்தில் தான் வின் பண்ணாரு. அப்போ வந்து ஒரு வலுவான கூட்டணி இருந்தது என்டிஏக்கு. அதிமுக அண்ட் பாஜக எல்லாரும் சேர்ந்த அந்த வலுவான கூட்டணி இருந்ததுனால அது ஒரு பாமகவும் ஒரு பிக் ஃபோர்ஸ் இருந்து 2019 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாரு. 2014 பார்த்தீங்கன்னா ஒரு திருமாவளவன் வந்து 2வது இடத்துக்கு தான் வந்தார். அதிமுக அன்னைக்கு வெற்றி பெற்றாங்க. அப்போது பாமக இந்தியிலேருந்து ஒரு கணிசமான பர்சன்டேஜ் எடுத்தாங்க. அதனால் திருமாவளவனால் வெற்றி பெற முடியல. 2009 பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் தான் திரும்ப ஆல்மோஸ்ட் ஒரு 50% பாயிண்டில் 49.37% பாயிண்டில் இருந்து வின் பண்ணி 2009 தான் அவர் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு. 2004 அவர் போட்டி போட்டு 34% தான் வாங்கினார். ஸோ இந்த கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி பலம் தான் திருமாவளவனுக்கு இந்த வாட்டி கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். போன தடவை வந்த அந்த என்டிஏ அலையன்ஸோட வாக்குகள் இப்போ எப்படி பிரியுதுன்றது தான் பெரிய கொஸ்டின். ஸோ பாஜக ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. சந்திரஹாசன் அதிமுகவில் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ பாஜக வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் எவ்வளோ ஓட்டு பிரியுதுன்றது தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எவென்ச்சுவலி திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவார்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஒன்லி பிகாஸ் கூட்டணி பலம், அப்புறம் இந்த ஸ்பிளிட் இன் த ஓட்ஸ், அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இணைந்து இருந்தால் இந்த தொகுதி ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். பட் அது இல்லாத காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு திருமாவளவனுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. ஆனா 2014 பாமக 25.92, இவர் 27%, 28ன்னு வச்சுக்கோங்களேன், 27.97, 28ன்னா இவர் 26. அப்ப பாமகவுக்கு இருக்கு. இப்ப வந்து பாமக பாஜகவோட கூட்டணியோட இருக்கு. அப்ப அந்த பாமக வாக்குகளும் பாஜகவுக்கு போகும். இப்ப கார்த்தியாயினி நிக்கிறாங்க. இப்ப இதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும்ல. இடையில இருக்கக்கூடிய அந்த ஓட்ஸ் கம்மியா தான் இருக்கு. இல்லை, நீங்க இதையும் எடுத்தாலும், நீங்க 26% பாமக எடுத்தாலும் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி டு பாஜக வருதானே. அதனால தான் நான் சொன்னேன், எப்படி ஓட்டு ஸ்பிளிட் ஆகுதுன்றது பொறுத்து தான் இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அந்த 26%ம் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? பாமகவுக்கு விழுற வாக்குகள் எல்லா வாட்டியும் அதோட கூட்டணி கட்சிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது ஒரு சந்தேகம் தான். எஸ்பெஷலி இப்போ இது ஒரு இந்த தொகுதியில மற்ற தொகுதிகள்ல இப்ப நம்ம வடக்கு பக்கம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து அதிமுகவுடைய வாக்குகள் வந்து பாமகவுக்கு போகுமா, பாமகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு மாறுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்கலாம். அது வட தமிழகத்துல. இந்த சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்கு இருக்க மாதிரியே பாமகவுக்கும் ஒரு வாக்கு வங்கி அங்க இருக்கு இல்லையா? வாக்கு வங்கி டெஃபினட்டா இருக்கு. அதான் நான் சொல்றேன், அந்த 26% வாக்கு வங்கி நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி
லாஸ்ட் டைம் அந்த 26% வாங்கினது 2014 வாங்கின போது அந்த பெர்சன்டேஜ் இப்போ பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது அதிமுக இல்லாத போது எப்படி அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் என்னை பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் நான் எப்படி அந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி இருக்கா, அப்புறம் பாஜக ஆன் தேர் ஓன் அவங்களுக்காகவே ஒரு 10% அந்த தொகுதியில் இருக்கா, இதெல்லாம் வந்து கேள்விக்குறி தானே. இது 2024 தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். சரி. ஏன்னா 2019 வச்சு பார்த்தீங்கன்னா, அங்க அதிமுகவும் இருந்தது. அந்த அதிமுக கூட்டணி பலத்தினால 43% வாங்கினாங்க. அதிமுக இருந்தனால அது ஒரு பெரிய பலமா இருந்தது என்டிஏ கூட்டணிக்கு. அதிமுக இல்லாத பட்சத்துல இந்த ஓட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இந்த ஓட் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? இப்ப அதிமுகவும் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 10% 15% வாங்கினா கூட அது வந்து எங்கிருந்து போறதுன்னா, மோஸ்ட்லி இந்த அலையன்ஸ்ல இருந்து தான் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஓட் ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த ஒரு கான்ஸ்டிட்யூன்சி பொறுத்த வரைக்கும் பாஜக, அதிமுக கூட்டணி இருந்தா இது ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட்டா இருந்திருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டும் இருக்கா மாதிரி தெரியல. பாஜக சைட்லயும் தெரியல. அதிமுக ஸ்டைல்லயும் தெரியல. ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா 2009ல தேமுதிகவுக்கும் அங்க ஒரு 7% வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இது வந்து அதிமுகவுடைய கூட்டணியில இப்ப தேமுதிக இருக்கிறாங்க. பாமகவும் நம்ம வந்து பார்க்கும்போது 2014ல வந்து அவங்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி 25.92 அதாவது 26% இருக்கு. இப்போ இதுங்க பாஜகவோட இருக்கிறாங்க. அப்ப கூட்டணியில உள்ள கட்சிகள் அங்கே இங்கேயும் இப்ப மாறி இருக்கு. ஆனா திமுக தரப்புலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து விசிக இப்ப திமுகவுடைய கூட்டணி. அப்ப திமுகவுடைய ஓட் பேங்க் பிளஸ் விசிகவோட ஓட் பேங்க் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாஜகன்னு எடுத்துக்கிட்டேன்னா பாஜக பிளஸ் பாமக இந்த பக்கம். அடுத்து அதிமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக பிளஸ் தேமுதிக. இதுல எங்கெங்கெல்லாம் ஓட் ஷேர் ஆகி வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும்? இப்போ அந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி சார் வந்து சொன்னார் இல்லையா, பாஜக ஓட்டுகள் அதாவது பாமகக்கு இருக்கிற ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிங்கிறதான் கேள்வி. அப்படிங்கிறது அந்த கேள்வியிலேருந்து ஃபஸ்ட்டு வந்துடுவோம். அதிலே உங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை கிடைச்சிடும். பாமக முக்கியமாக அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுது, 19ல் பிரச்சாரம் பண்ணுது. அதுதான் இப்போ வந்து 24ல் வந்து வெற்றி வாய்ப்புக்கே வந்து ஒரு வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். 2 முன் வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. ஒன்று, அவர் வந்தால் அவர் எம்பி ஆனால் கலவரக்காடாகிரும் சிதம்பரம் அப்படின்ற சொன்னாங்க. அதான் பொன்பரப்பி வயலன்ஸ் நடந்தது. ஆனால் இந்த 5 வருஷத்தில் எந்த வயலன்ஸும் நடக்கலை, எந்த வன்முறையும் நடக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அமைதியாக தான் இருக்குது சிதம்பரம். இன்னொன்று, அவர் இந்த தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஓபிசி மக்களுக்கு எதிரானவர் அப்படின்ற போலே ஒரு சித்தரிப்பு ஏற்படுத்துச்சு. அதனால தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதனால தான் தலித் அல்லாத ஒரு மாநாடுலாம் நடத்தப்பட்டுச்சு தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் ஓபிசி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் ரத்து செய்த போது முதல்ல கடிதம் எழுதினது விசிக தலைமையில் திருமாவளவன் தான் எழுதினார். பாராளுமன்றத்தில் கேள்வி உயர்த்தினார், உரையும் மாற்றினார். ஆனால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற இவர் அன்புமணி அவர்கள் வந்து அன்றைக்கி பாராளுமன்றத்துக்கே போகலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் பல்வேறு நலத்திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நலத்திட்டங்கள் வந்துருச்சு வெற்றி அடைஞ்சிச்சு பாராட்டுறது அப்படிங்கிறது இல்லாமல் பாஜகவின் நிதின் கட்கரியை திருமாவளவன் அவர்கள் கோரிக்கையை ஏற்று நான் 60 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து டோல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஏற்று அதுக்கு நாங்கள் ஆணை பிறப்பிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ பாஜகவே அக்னாலேஜ் பண்ணியிருக்கு திருமாவளவன் இந்த இதில் வெற்றி பெற்றுக்காருன்னு. அப்புறம் அந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வரணும், அரியலூரில் மருத்துவக் கல்லூரி வரதுக்கு எல்லா இதுவும் முன்னெடுப்பு எடுத்தார். அது வெற்றியும் பெற்றிருக்கு. நீங்கள் அது இல்லாமல் வந்து இப்போது இதிலே பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்விகள் எழுப்பப்பட்டது பாராளுமன்றத்தில், எவ்வளோ அந்த எம்பி லேட்ஸ் ஃபண்ட் அந்த 5 கோடி இருக்கு இல்லையா, அந்த 5 கோடிக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு கொடுத்து பேம்ப்ளெட்டாக அடித்து எல்லா மக்களுக்கும் கொடுக்குறாங்க. டோர் டு டோர் தொகுதி நிதி கொடுக்குறாங்க. அது அந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்போதோ இல்லை கமலஹாசன் வரும்போதோ அது அவரே சொல்கிறாங்க இல்லையா, பொதுக்கூட்டம் மாதிரி வந்து கூட்டம் இருக்குது. சார் சொன்னார் ஸ்டார் கேண்டிடேட் வந்து இல்லை ஆப்போசிஷன் இல்லைன்னு. அது உண்மை. ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டம் இல்லை வந்து பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா வண்டி போக முடியல, அந்தளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்குது. ஆனால் அந்த தொகுதிக்கு அண்ணாமலை வந்து போனார் இல்லை ஓபிஎஸ் வந்து போனார் அப்படிங்கிற தகவலே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு தான் வந்து இன்னொரு மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் வரைக்கும் இந்த வேட்பாளர்களை அறிவிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து தடா பெரியசாமி வந்து பாஜக சார்பில் நிற்க போகிறார் அப்படின்ற செய்தி இருந்தது. கடைசி நேரத்தில் அவர் வந்து அந்த கட்சியிலேருந்தே விடைபெற்று வெளியேறிட்டார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற இப்போ தடா பெரியசாமிக்குன்னு ஏதாவது ஒரு செல்வாக்கு இருந்தாலும் அதுவும் காணாமல் போயிட்டு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தேமுதிக நீங்கள் சொன்னீங்க 2009 அவங்க 7% வாக்கு எடுத்தாங்கன்னு.
அதுலேருந்து இப்போ அந்த வாக்குகள் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி கட்சிக்கே அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லை. 2009 இருந்த அளவுக்கு வீரம் கட்சிக்கும் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு அந்த 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 ஓட் ஷேர் இருக்கானே தெரில. அது அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா அப்படின்றது 2வது கேள்வி தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஸ்ப்ளிட்டில் அவங்களுக்கு வந்து 10% அவங்களுக்கு போயிடுச்சுனாலும் அப்படின்னாலும் போன அளவுக்கு டஃப் ஃபைட்டாக கூட இருக்காது திருமாவளவன் அவர்களுக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் எதாக இருந்தாலும் ஆன் கிரவுண்டில் ஒரு டோர் டு டோர் கேம்பெயினாகவோ மக்கள் திரள் கூடுறதையோ நம்ம பார்க்க முடியறதில்ல. ஏன்னா நீங்கள் மீடியா திமுக சார்பு மீடியா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் திமுக சாராத மீடியா அப்படின்னு இருக்கிற மீடியா ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு திரள்றாங்க இவருக்கு அப்படிங்கிறது தெரியும். இவரோட நலத்திட்டங்கள் மக்கள் கூட்டத்தை வச்சுட்டு நம்ம வாக்குகளா மாறுமா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இல்லை நான் என்ன கூட்டம் சொல்றேன் வர்றது அப்படிதான் காலங்காலமா சொல்றது தானே. வடிவேலை பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் வந்தது, அந்த தேர்தல்ல திமுக தோற்று போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கூட்டம் அப்படிங்கறத பொறுத்தல் நம்ம சொல்ல முடியாது. அவங்க செய்த நலத்திட்டங்கள் அந்த தொகுதிக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தான் வாக்குகளாக மாறும். இப்போ நான் வந்து தூத்துக்குடியில் சொல்லும்போது ரயில்வே சொன்னோம். ரயில்வே பல டிமாண்ட்ஸ் இருக்குது நிறைவேற்றலன்னு. இவர் வந்து ரயில்வே போர்டு கூட சண்டை போட்டு பல ட்ரெயின்களை வந்து அங்கே சிதம்பரத்தில் நிறுத்த வச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ மக்களோட டிமாண்டு, அந்த டிமாண்ட் வந்து பூர்த்தி செய்யப்படுறத மக்கள் கண்கூடாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றது. இல்லை, இந்த பாமகவுடைய ஓட் ஷேர் இங்கே போகுமா பாஜக? இல்லை, அந்த பாமகவோட ஓட் ஷேரே நான் என்ன சொல்கிறேன்னா பாமகக்கு அப்படின்றது இப்போ அந்த அளவுக்கு உறுதிப்பட்ட ஓட்டுகளாக இருக்காது. இன்னொன்று இப்போ பாஜகவுக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் இவங்க என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்களோ அதை தடை பண்ணுறதாகவே பாஜக செயல்பாடுகள் இருக்குது. அதனால் ஒருவேளை இப்போ பாமகவே நின்றுருந்தா கூட அந்த ஓட் ஷேர் வந்திருக்கலாம். இப்போ பாஜகவை நிறுத்துறதுனால அது பாமக ஓட் ஷேர் பாஜகவுக்கு போகுமா இல்லை அதிமுகவுக்கு போகுமா அப்படின்றது பெரிய சந்தேகம் தான். அதனால தான் வந்து இப்போ சொல்கிறோம் கார்த்தியாயனிக்கு பதிலாக இப்போ பாமகலேருந்தே ஒருத்தர் நிறுத்தியிருந்தால் உறுதியாக சொல்லலாம், சரி அந்த 26% ஓட் ஷேரில் அட்லீஸ்ட் ஒரு 18%, 17% பாமகக்கே திரும்பி வந்துடும், மிச்சம் இருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அந்த உறுதியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஜி.கே. நாகராஜ் அவர்கள்ட்ட அப்போ திருமா அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர்களில் பாஜக தரப்புல கார்த்தியாயனி நிற்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தூரம் வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? வெற்றிக்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கு? அது எப்படி வரும்? எந்த வகையில வரும்? இப்போ ஓட் ஷேர், ஏன்னா அந்த கூட்டணி பலம், பாஜகவுடைய கூட்டணி பலம், பாமகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு, அது மூலமா வரும், இல்ல எங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய மத்திய அரசுடைய திட்டங்கள் மூலமாக வரும், அல்லது திருமாவுக்கான அதிருப்தி அங்க இருக்கு, அப்ப அதை நாங்க வந்து அறுவடை செய்வோம். அப்ப எந்த வகையில நீங்க பாஜகவுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவான்னு சொல்லுவீங்க? இல்ல, சிதம்பரங்கிறது ஒரு ஆன்மீக பூமி, உங்களுக்கு தெரியும். ரொம்ப மிக அருமையான நடராஜருடைய அந்த ஸ்தலம் அங்க இருக்கு. ஒரு விஷயம் அது. 2வது கார்த்தியாயனி அவங்கள பொறுத்த வரைக்கும் முன்னாள் மேயர், அவங்க வேலூர்ல மேயரா இருந்தவங்க, ஒரு பெண் வேட்பாளர், நல்ல அறிமுகமானவ மக்கள்கிட்ட எல்லா பகுதியிலும், கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கிறாங்க அவங்க. இந்த 2 விஷயங்களை தாண்டி திருமாவளவனை பற்றி சொல்லணும்னா கடந்த முறை ஒரு 3000 ஓட்டுல வெற்றி விட்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய வரவேற்பு பெற்றெல்லாம் மக்கள் அங்க ஓட்டு போடல. அந்த கூட்டணியில ஒரு வாய்ப்பு கிடைச்சி வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் அவரை பற்றி பல சர்ச்சைகள், பல உண்மைகள், அவர்கள் இந்து மதத்துக்கு எதிராக பேசிய பேச்சு, இந்துக்களுக்கு எதிரான பேசிய பேச்சு, சாதி ரீதியான வன்முறையை தூண்டுகின்ற பேச்சு, அவர் சார்ந்த அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த PCR சட்டத்தை தவறாக பயன்படுத்துகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே திருமாவளவன் என்கின்ற ஒரு வேட்பாளர் என்று சொன்னாலேயே ஒரு வன்முறையை தூண்டக்கூடியவர், ஒரு மதத்தை குறிப்பிட்டு இழிவுபடுத்தக்கூடிய எண்ணம் தான் அந்த மக்கள் மத்தியில அங்கு அதிகமாக, குறிப்பா தமிழ்நாடு முழுவதும் அதுதான் ஊறி இருக்கின்றது. அந்த வகையில் இன்னொரு கேள்வி இருக்கிறது. அவர் சார்ந்த அந்த சமுதாயத்திற்கு அவர் யாரை வந்து காப்பாற்றுவதாக சொல்கின்றாரோ அவருக்கு இவர் என்ன செய்தார் என்ற கேள்வியும் இருக்கின்றது. மதுர் சத்யா, நீங்க சொல்லுங்க. அவருடைய அந்த திருமாவுக்கு எதிரான விஷயங்கள் அப்படின்னு சொன்னார். சிதம்பரம் ஒரு ஆன்மீக பூமி, ஆனா தொடர்ந்து இவங்க வந்து இந்து மதத்தினருக்கும் அந்த மதத்துக்கும் எதிராகவே பேசுற பேச்சுக்கள் வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறார். 3 பாயிண்ட்டுமே பார்த்தோம். சிதம்பரம் ஆன்மீக பூமி, PCR சட்டம், அப்புறம் வந்து SC மக்களுக்கு என்ன செய்தார் அப்படின்றதெல்லாம் அவர் விமர்சனம் இருக்கிறார். சிதம்பரம் கோயிலில் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அங்கே வந்து என்ட்ரி பண்ண விடாமல் தடுத்தாங்க, அவங்கள திட்டினாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு பாமகவோ இல்லை பாஜகவோ எந்த குரலும் கொடுக்கல அப்படின்றத பார்க்குறோம். சிதம்பரத்தில் இன்னும் அனைத்து சாதி அர்ச்சகர் பிரச்சனையில் இவங்களுக்கு என்ன நிலைப்பாடு பாஜக அப்படிங்கிறது தெரியும். பாஜக அதை அனுமதிக்கல, பாமக அதை பற்றி எதுவும் பேசுகிறதும் கிடையாது. அதை திமுக விசிக தான் கொண்டு போய்கிட்டு இருக்கு. அது அந்த ஆன்மீகத்தில் இவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அனைத்து மக்களின் ஆன்மீகத்துக்கும்
ஒரு சாரார் ஆன்மீகம் இல்லாமல் அனைத்து மக்கள் ஆன்மீகத்துக்கும் சிதம்பரத்தில் இவங்க தான் போராடிட்டு இருக்காங்க விசிக திமுக கூட்டணி. நான் தீட்சிதர்களுடைய பிரச்சனையெல்லாம் பெருசா தானே இருக்கு. அதே மாதிரி அப்பப்போ பேசக்கூடிய பேச்சுக்களும் எதிரொலிக்கும்ல. இந்து மதத்தை பற்றி பேசுறதும் அத வந்து இந்த சனாதன விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த மதத்தை இருக்கக்கூடிய மக்கள் அந்த இதை வணங்கக்கூடிய மக்கள் அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது அதை எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதை தாண்டி வெற்றி வாய்ப்புங்கிறது வருமா? இல்லை, இப்போ மக்களுக்கு இப்போ நம்ம தான் அந்த நேரட்டிவை இப்படி பார்க்குறோம் இல்லையா. திருமாவர்கள் தெளிவா சொல்றாரு, இந்து மதம் வேற இந்துத்துவா வேற அப்படிங்கறத அவருடைய கருத்தை சொல்றாரு. மக்கள் ஏத்துக்கிறாங்களா? சாதாரண மக்கள் கண்டிப்பாக. இப்பவும் பாத்தீங்கன்னா கேம்பெயின் ட்ரெயில பார்க்கும்போது எந்த கோயிலையும் அவர் நிராகரிக்கல. அவருக்கு இப்போ அண்ணாமலை வந்து தருமபுரி போகும்போது சர்ச்சில் அவரை வந்து வரதை நிறுத்தினாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் எந்த சம்பவமும் நான் இவருக்குன்னு சொல்ல, எந்த விசிகா தரப்பினருக்கும் நம்ம பார்க்கறதில்ல. இப்போ இவங்க சொல்றதே பார்த்தீங்கன்னா விசிகா தரப்பினர் வந்து பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்துறாங்கன்றார். அப்போ அந்த பிசிஆர் சட்டத்தின் மீது பாஜகவினருக்கு என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படிங்கிறதே வெட்ட வெளியாக தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தனித்தொகுதி அப்படின்னு போட்டியிடும்போது பிசிஆர் சட்டத்தை நீங்கள் வெப்பனைஸ் பண்ணுறீங்க. பிசிஆர் சட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற கடைசி பாதுகாப்பு பட்டியல் சாதி மக்களுக்கு. அதையே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, தவறாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல அந்த சட்டத்தின் வலுவை நீங்கள் தான் நீடித்து போக செய்றீங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும். குறிப்பாக அதனால் பாதிக்கப்படுற மக்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த எஸ்சி மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டார் சார். இப்போது ஸ்கெடியூல் காஸ்ட் சப்ளான் அப்படின்னு சொல்கிற சிறப்புக்கு ஒரு திட்டம் இருக்குது. அதாவது எஸ்சி மக்களுக்கான நிதியை எஸ்சி மக்களுக்கான திட்டத்துக்கே செலவு பண்ணணும். அதை 2 வருஷம் பேசி இப்போ தான் வந்து சட்டமன்றத்தில் அதுக்கு ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கான தீர்மானமும் நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்புறம் இந்த எஸ்சி வன்கொடுமையை தடுக்கிறதுக்கு விஜிலன்ஸ் கமிட்டி அதிமுக காலத்தில் 10 வருஷம் விஜிலன்ஸ் கமிட்டி அமைக்கப்படாமல் இருந்தது. இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டி அமைப்பதற்கு தொல் திருமாவளவன்றதுனால தான் சாத்தியப்பட்டிருக்கு, இந்த கூட்டணியில் தான் சாத்தியப்பட்டிருக்கு. அப்போ அங்கே பட்டியல் சாதி மக்களுக்கு தெரியும் இந்தந்த திட்டங்கள்லாம் இவங்களால் நிறைவேறி இருக்குது. வெளிப்படையாக தெரியும். இந்த கடிதத்துக்கு அப்புறம், இந்த கோரிக்கைக்கு அப்புறம், இந்த உரைக்கு அப்புறம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இதெல்லாம் நிறைவேறி இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் வேங்கை வயலும் விழுப்புரம் மேல்பாதையும் அப்படியே தான் இருக்கு. அப்ப இன்னமும் வந்து அவங்களால கூட்டணியில இருந்தா கூட அவங்களுடைய காரியங்கள் நிறைவேறுது. 2 எம்பி வாங்கிக்கிறாங்க, 4 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வாங்கிக்கிறாங்க, எம்எல்ஏ வாங்கிக்கிறாங்க, அவங்க கட்சி சேஃப். ஆனா இந்த மக்களுக்கான விடிவு காலம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? ஏன்னா ஆரம்பத்துல இதை வைத்து இவர்களுடைய குரலை ஒலிக்க தான் விசிக வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு நம்மளோட நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் இருக்கிறதா தகவல் இருக்கு. மேல்பாதி சொல்றீங்க இல்லையா, மேல்பாதியில் யார் முடக்கி வச்சிருக்கிறது? எந்த கட்சியின் வழக்கறிஞர் போய் துறக்க விடாதீங்கன்னு பேச்சு கொடுத்தது? அது பாமக தானே. ஆட்சியில் இருக்கிறது இங்க தமிழ்நாடு அரசு. இப்ப இவங்க இல்ல நீங்க சொல்ற மாதிரி பட்டியலின மக்களுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம்னா அந்த கோவிலை திறந்து உள்ள வழிபட வைக்கல இல்ல. அதை விட்டுட்டு நீங்க கோவிலை வந்து பூட்டி போடணும். எங்க வந்து 2 பேருக்குமே பிரச்சனை வந்துடக்கூடாது. மீன்ஸ் என்னன்னா வாக்கு வங்கி போக கூடாது. வாக்கு வங்கி அரசியல் தானே இங்க இருக்கு. இப்போ மிரட்டுறதுக்கு அடிபணிறது எப்படி ஒரு அரசு நிர்வாகமா இருக்கும்? இப்போ இவங்க தரப்புல இருந்தா என்ன சொல்றாங்கன்னா திருமா வன்முறையாளர்ன்றாங்க. இப்போ வன்முறை வேண்டாம், சமூகமாக ஒரு பிரச்சனை போகும். இப்போ அந்த கோயிலை திறந்து விடணுன்றதான் இவங்க கோரிக்கையாகவும் இருக்குது. அது சமூகமாக நடக்கணும் தான். ஆனால் இன்னொரு தரப்பு தொடர்ந்து மக்களை நீங்கள் திறக்க விடாதீங்க, திறந்தா வந்து நாங்கள் வந்து தீக்குளிப்போம், திறந்தா நாங்கள் வன்முறையை கையில் எடுப்போம் அப்படின்னு வெளிப்படையான பேச்சு. அவர் வந்து வழக்கறிஞர் போய் பாமகவை சார்ந்த வழக்கறிஞர் வெளிப்படையாக பேசுகிறார், நம்மளை தாண்டி அவன் கோயிலை திறந்துருவான் பார்க்குறேன்னு. அப்படி இருக்கும்போது அதை ஒரு தரப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் திறக்கல, நீங்கள் ஏன் திறக்கல, அந்த மிரட்டலுக்கு பயப்பட முடியுமாங்கிற ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம அரசு எப்படி செயல்படுறதுங்கிறத பற்றி பேசல. இப்போ பாஜகவுக்கு அது தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்குறேன். நீங்களே ஒரு கூட்டணியில் ஒரு கட்சியை வச்சு மிரட்டுவீங்க, நீங்களே அதுக்கப்புறம் ஏன் அதை செய்யணும்னு கேட்பீங்க. இப்பதான் கூட்டணி வந்தாங்க அவங்க. சரிங்க, அந்த விழுப்புரம் மேல்பாதி வந்தப்ப கூட்டணியில கிடையாது வந்தாங்க இல்லையா. இப்போ அதை பத்தி நிலைப்பாடு என்ன? பாஜகவின் நிலைப்பாடு என்ன? பாமகவின் நிலைப்பாடு என்ன? நீங்க வந்து சொல்றீங்க எஸ்சி மக்களுக்கு அவங்க மிரட்டலை தாண்டி போலங்கிறது ஒரு விமர்சனங்கிறீங்க. ஆனா மிரட்டலை விடுறவங்களுக்கு என்ன விமர்சனம்னு கேட்கறேன். அப்போ மிரட்டல் விடுறவங்களுக்கு விமர்சனமா இல்ல மிரட்டலை தாண்டி போகலங்கிறதுக்கு ஒரு பெரிய விமர்சனமான்னு பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கான ஒரு தீர்வை பெற்று கொடுக்கறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் எடுபடுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் களத்துல. அப்போ நீங்க தொல் திருமா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறீங்க. அதிமுகவுடைய சந்திரஹாசனும் நிக்கிறாரு. அதிமுகவுக்கு அங்க ஏற்கனவே அதிமுகவும் அடுத்தடுத்த ஒரு கட்டத்துல வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கான இது என்னவா இருக்கு? இப்போ சார் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க அதிமுகவின் வலு அப்படிங்கிறது பாமகவும் சேர்த்து கொடுக்குற வலுதான் ஒழிய அதிமுகவுக்கு இப்போ செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா சந்திரஹாசன் அப்படிங்கிற கேண்டிடேட்டுக்கு எந்த அளவுக்கு பாப்புலர் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. அங்கே அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஒரு புது கேண்டிடேட் அப்படின்ற போது திருமாவளவன் அப்படின்ற ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு எந்த விதத்துலையும் வந்து ஒரு
ஈடு கொடுக்காத கேண்டிடேட்டாக தான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? சரி. மற்றபடி கூட்டணி, இப்போ கூட்டணியை பாமகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்தா அது ஒரு வலுவான கூட்டணின்னு சொல்லியிருக்கலாம், அது ஒரு டஃப் ஃபைட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தனித்து நிற்கிறனால அதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிதம்பரம் தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நிக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணி பிரச்சனை அதிமுகவிலேருந்து பாமக பிரிஞ்சு தனியா நிக்குது, பாஜக தனியா நிக்குது அப்படிங்கிறதுனாலயே திருமாவுக்கான வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதான் நான் முதலே சொன்ன மாதிரி திரும்ப அவர்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகம் ஆகுதோ இல்லையோ, மற்ற எதிர்க்கட்சிகள் அந்த பாஜகவும் அதிமுகவும் தனியாக நிற்கிறதுனால போன தடவை எடுத்த அந்த 43% வந்து அது ஸ்பிளிட் ஆகிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று, நம்பர் 1. நம்பர் 2, திருமாவோட ப்ரொஃபைல், அவருடைய பேச்சுக்கள் லோக்சபாலையும் சரி, நேஷ்னல் மீடியாவே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வருதோ இல்லையோ டெல்லியில், அவருக்கு வந்து ப்ரொஃபைல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது நிதர்சனமான உண்மை. ஸோ அதில் அவருக்கு சில பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்போசிஷனில் லாஸ்ட் டைம் 2019 இந்த ஆப்போசிஷன் ஓட்ஸும் ஸ்ப்ளிட் ஆக போகிறது. நாம் தமிழரும் அங்கே ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு அட்வான்டேஜ். எதிர்க்கட்சிகள் ஒருவேளை டெல்லியில் ஆட்சியை பிடித்தால் திருமாவுக்கு ஒரு மந்திரி பதவி வரத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவர் வந்து அவங்களோட சின்னத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, கடைசியில் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் தான் அவருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கூட்டணி மட்டும் முறியாமல் இருந்திருந்தால் என்டிஏ கூட்டணி ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க, வின் பண்ணுறதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனால் இந்த கூட்டணி இல்லாததுனால திருமாவுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெறப் போவது யார் என்பதை. நன்றி, வணக்கம். விருந்தினர்களுக்கும் நன்றி.